தாய்ப்பால் கொடுத்தல் நன்மையாகும், கொடுக்காவிட்டால் குழந்தைக்கு தீமையாகும். கங்க்ராச்சுலேஷன்ஸுங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ மேம். 6 வீக்ஸ் ஆயிருக்கு. ரத்தம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. புரியலையே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. இவங்களோட ரத்த அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு பேலன்ஸ் டயட், இரும்பு சத்து உள்ள ஆகாரங்கள் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கோங்க. இப்போ ரத்தம் கம்மியாக இருந்தால் அது பேபி எதுவும் அஃபெக்ட் பண்ணுமா? ஆமாம், எதுவும் பிரச்சனை ஆகாதுல்ல. இவங்க 2 பேருக்கு பின்னாடி எதுவும் பிரச்சனை ஆக வாய்ப்பு இல்லை. புரியுதுங்க. இதனால குழந்தைக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் வராது. நீங்கள் டயட்டை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. பெரியவங்க வந்து இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. நீங்கள் இரும்பு சத்து உள்ள ஆகாரங்கள், கீரை வகைகள், மீன், மட்டன், சிக்கன், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நல்லாவே எடுத்துக்கோங்க. கொஞ்சம் 3 மாசத்துக்கு மட்டும் லாங் டிராவல் எதுவும் பண்ணாம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃபுட் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க. சரிங்க, தேங்க்யூ. எங்க நீ சொல்லு பார்க்கலாம், நான் கேக்குறேன். ஏய் குடுடா, ஏய் குடுடா, ஏய் ஏய் சும்மா இரு, ஏய் குடு, ஏய் சும்மா இரு,
சும்மா இரு, புக் ஏன்டா இப்படி படிக்கலாம். சண்டை போட்டுட்டு இருக்கீங்க சண்டை போடாம விளையாடு. அண்ணி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. சரி நீ இங்க வா. கஷ்டமா இருக்கு அண்ணி, கசகசன்னு இருக்கு, ஒரு மாதிரி வேர்க்குது. சரியாயிடும், சாப்பிட்டுட்டு rest இது எடு. வேற ஏய் கழட்டாத, என்ன பண்ற? அண்ணி கசகசன்னு இருக்கு ஆல்ரெடி, இதுல இது வேற இவ்ளோ போட்டுட்டு எதுக்கு? நான் கலட்டிடுறேன். அதெல்லாம் கழட்டாத. இந்த சவுண்ட் கேட்கும்போது, இந்த வளையல் சவுண்ட்லாம் கேட்கும்போது குழந்தை அம்மா என் பக்கத்துலேயே இருக்குன்னு நினச்சிக்குமா. நீயே கலட்டினா எப்படி? இது ஒரு வகையான மியூசிக் தெரப்பின்னு டாக்டர் சொல்றாங்கல்ல. அப்படியா? ஆமா. அப்ப இது இருக்கிறது பேபிக்கு நல்லதா? நல்லதுதான். போதும். சரி வாங்க நம்ம வெளியே விளையாட போலாம் வா. இப்பெல்லாம் ரொம்ப வேர்க்குது அண்ணி. ஹாஸ்பிட்டல் போலாமா? போகணும். சரி போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரணும். என்னம்மா 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சும்மாதான். மகளும் மருமகளும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? சும்மாதான் பேசிட்டு இருந்தோம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா, நீ சாப்பிட்டியா? என்னக்கா சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுடா. என்னம்மா ஒரே ஸ்பெஷல் கவனிப்பா இருக்கு? ஒன்னும் இல்லடா, டயர்டா இருப்பான்னு ஜூஸ் எடுத்துட்டு வந்தேன். ஏன் நாங்களாம் டயர்டா? நாங்களாம் வேலையே பாக்கலையா? அவதானே 2 உசுரா இருக்கா. எங்க அப்பா அப்புறம் என்னம்மா ஜூஸ் குடுமா குடிக்கிட்டோம். இந்தாப்பா ஜூஸ குடி. நீ என்ன ஜூஸ் இது? மாதுளம்பழம் ஜூஸ் வாங்க தான். பாரு. வேண்டாம் ஏன் வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, கசகசன்னு இருக்குது. சரிம்மா, இத மட்டும் நீ குடிச்சிட்டு போய் படுத்துக்கலாம். வேண்டாம், நான் அப்புறம் குடிக்கிறேனே. அம்மா ஒரு நிமிஷம் இருமா. அன்னைக்கு டாக்டர் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ரத்தம் கம்மியா இருக்கு, நீயும் பாப்பாவும் நல்லா இருக்கணும், நிறைய ஜூஸ் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? இப்ப வேண்டாம் சொன்னாலும் விட மாட்டீங்களே. சரி கொடுங்க. கொஞ்சமா குடிச்சுக்கலாமா? கொஞ்சமா இவ்வளவு இருக்குது எத்த? பரவாயில்ல, கொஞ்சம் தான். ஒரு மடக்கு. அண்ணி உங்களுக்கு? இல்ல இல்ல நீ குடி. உங்களுக்கு நீங்க வேண்டாம் வேண்டாம், நீ குடி. ஸ்பெஷல் ஜூஸ் இது நீங்க தான் குடிக்கணும். அண்ணி நாங்க எல்லாம் இப்பதான் சாப்பிட்டோம். சரி சரி பேசிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வரட்டா? அப்புறம் அப்பா என்னன்னு பாருங்க, எங்க போனாருன்னே தெரியல. சரிப்பா, இந்த போய் பாக்குறேன். சரி பேசிட்டு இருங்க, நான் வந்த சொந்தக்காரெல்லாம் வழி அனுப்பிட்டு வரேன். சரி. இவ்வளவு ஜூஸ் கொடுத்து குடினா குடி நல்லது தானே, குடி. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? வளகாப்புலாம் முடிஞ்சிருச்சு போல. ஆமா மேம். சரி சரி. உங்க ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தேன். பேபியோட growth நல்லாவே இருக்கு. ஓகே. சரிங்களா? பேபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 1 monthல டெலிவரி ஆக போகுது. ஸோ மென்டலி ஃபிசிக்கலி ப்ரிப்பேர் ஆயிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் டெலிவரியில மேம் கொஞ்சம் பயமா இருக்குதுங்களா? புரியுது. இன்னும் 1 monthல பேபி டெலிவரி ஆக போறதுனால இப்போத்துலேருந்தே சில ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகே. ஆலிவ் ஆயிலை வச்சு பிரஸ்ட்டை வந்து 5 to 10 minutes 2 times மார்னிங் ஈவினிங் மசாஜ் பண்ணிக்கோங்க. பண்றேன். ஸோ இதனால வந்து பிரஸ்ட் டைட்னஸ் இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் நிப்பிள்ஸ் இருக்கும், அதாவது நிப்பிள் வந்து உள்ளே போய் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து பேபிக்கு வந்து மில்க் சக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறதுனால அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கலாம். ஓகே மேம். அதுக்கப்புறம் வந்து இப்போவே என்னாகும்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட்ல இருந்து கொஞ்சம் மில்க் டிஸ்சார்ஜஸ் இருக்கும். ஓகே. ஸோ இந்த டைமில் வந்து பிரெஸ்ட்டை வந்து ட்ரையாக க்ளீனாக வச்சுக்கோங்க. மில்க் டிஸ்சார்ஜஸ் இருந்தாலுமே க்ரஷ் ஃபார்ம் ஆகாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. வெல் ஃபிட்டட் ப்ராஸ் யூஸ் பண்ணுங்க. ஸோ பிரெஸ்ட் சாகின் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கலாம். அண்ணி சொன்னாங்கல்ல. ஆமா. வேற ஏதாவது டவுட்னா சொல்லுங்க. சரிங்க டாக்டர். சரி போயிட்டு வாங்க. சொல்லுமா. தம்பி, தார்னிக் பிரசவ வலி வந்துருச்சுடா. நாங்க ஹாஸ்பிடல் போயிடுறோம், நீ டைரக்டா அங்கேயே வந்துடுடா.
கவலைப்படாதடா, வா நம்ம லேபர் ரூம் முன்னாடி போய் பார்க்கலாம். தாரணி அட்டெண்டர் வாங்க. நான் கூப்பிட்டுங்களே. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து- பெண் குழந்தையா? கங்க்ராட்ஸ் மாப்ள. கொண்டா கொண்டா, என் பேத்தி என்கிட்ட கொண்டாடா. பார்த்து பத்திரமா. ஏங்க ஏங்க இங்க பாருங்க, பாப்பா நம்ம தம்பிய மாதிரியே இருக்கான்ல. ஆமா சமந்தி, அந்த சக்கரை தண்ணி எடுங்க. நிறுத்துங்க, என்ன பண்றீங்க? ஏன் சிஸ்டர், இது எங்க குடும்ப வழக்கம், சக்கரை தண்ணி வைக்கிறது. பிறந்த குழந்தைக்கு அதெல்லாம் கொடுக்க கூடாதுங்க. ஏன் கொடுக்க கூடாது? பிறந்த குழந்தைக்கு 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அதை தவிர எது கொடுத்தாலும் குழந்தைக்கு சேராம போயிடும். ஓ சரி. ஏங்க பிரியா வந்துட்டா பாருங்க. வாங்க மாப்பிள. வாமா வாமா, வாங்க தம்பி. வாங்க அண்ணி. பரவாயில்ல படுத்துக்கோ. பரவாயில்ல அண்ணி. பரவாயில்ல படுத்துக்கோ. பரவாயில்ல அண்ணி, இருக்கட்டும். பாப்பா பாருங்க. குழந்தைய பாருடி. யார் வந்திருக்காங்க பாருங்க, அத்தை வந்திருக்காங்க பாருங்க. என்ன தங்கம், என்ன பண்றீங்க? யார பாக்குறீங்க? தம்பி மாதிரியே இருக்காளம்மா. ஆமாமா, தம்பிய மாதிரியே இருக்கான்ல. மாமா வந்திருக்காங்க பாருங்க. பாப்பாக்கு என்ன வேணும்? பாப்பாவும் சின்ன வயசுல இந்த மாதிரி தான் இருந்தால. பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருவா. சரி சரி பேசிட்டு இருங்க, நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு சரிம்மா. வந்துடுறேன். சாப்பிட்டியா தர்ணி? சாப்பிட்டேன் அண்ணி. என்ன சாப்பிட்ட? இட்லி சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. பாப்பா வரலையா? பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்கா. சரி சரி சரி. எல்லாரும் இங்கதான் இருக்கு. காட்டுக்கு போலையாப்பா? சித்தப்பா இருக்காருமா, அவரு பாத்துக்குவாரு. அப்பாவை பார்க்கணும்ல. என்ன பண்றீங்க இவ்ளோ பேர் இங்க? ஐயோ சாரி சாரி சிஸ்டர். இது விசிட்டிங் ஹவுஸும் இல்ல, அதுவும் இல்லாம டாக்டர் வந்தா எங்களை தான் திட்டுவாங்க. என் மகளும் மருமகனும் குழந்தைய பார்க்க வந்திருக்காங்க. ஒரு 10 நிமிஷத்துல போயிடுவாங்க சிஸ்டர். இல்லம்மா, விசிட்டிங் ஹவுஸ்ல மட்டும் தான் பார்க்கணும். சரிங்க சரிம்மா, நாங்களாம் வெளியில இருக்கோம், நீ பாரு. சரிம்மா, குழந்தைய கொடு. நாங்க வெளியே இருக்கோம். சரிங்க தம்பி. சரிங்க சரிங்கம்மா, நானும் வெளியே வெயிட் பண்றேன். சரிங்க. சரிம்மா, நான் வெளியே இருக்கேன், எதாவது கூப்பிடுங்க வரேன். தாரணி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சிஸ்டர். இப்ப வலியெல்லாம் பரவாயில்லைங்களா? கொஞ்சம் பெயின் இருக்கு லைட்டா. பாப்பா நல்லா பால் குடிக்கிறாங்களா? ஓரளவுக்கு எடுத்துக்கிறா. நல்லா தூங்குறாங்களா? இல்ல சிஸ்டர், நைட்லாம் அழுதுகிட்டே இருக்கா, தூங்கவே இல்ல. என்னாச்சுன்னே தெரியல. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறீங்க. வீட்டுக்கு போன அப்புறம் இவ்வளோ கூட்டமா இருக்கக்கூடாது. குழந்தைய தொட்டில வச்சே பார்த்துக்கோங்க. எல்லாரும் தூக்கினா குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும். சரிங்களா? இவங்க தான் பிரஸ்ட் ஃபீடிங் கவுன்சிலர். இவங்க உங்களுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் அட்வைசஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா?
நல்லா இருக்கேன் மேம். உங்களுக்கு மில்க் செக்ரீஷன் நல்லா இருக்கா? இப்போ கொஞ்சம் ஓகே. பேபி நல்லா ஃபீட் எடுத்து பரவாயில்ல மேம், முன்ன விட இப்போ கொஞ்சம் பெட்டராகவே ஃபீட் எடுத்துக்கிறேன். பேபிக்கு வந்து 6 மாசம் வரைக்கும் நீங்க தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். வேற எந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபீட்ஸும் நீங்க கொடுக்க கூடாது. இடையில கொஞ்சம் பிஸ்கட் இட்லி அது இது கொடுக்க கூடாது. இல்ல அது 6 மாசத்துக்கு அப்புறம் நீங்க கொடுத்துக்கலாம். 6 மாசம் வரைக்கும் நீங்க தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். ஓகே மேம். இப்போ நான் வேலைக்கு போறேன், அப்போ என்னால் கண்டினியூவா பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியாது. அப்போ ஆல்டர்னேட்டிவா வேற எதுவும் ஃபுட் கொடுத்துக்கலாமா? நீங்க வேலைக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா உங்க தாய்ப்பாலை பிரஸ்ட் பம்ப்ல எக்ஸ்பிரஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்க பேபி கொடுத்துக்கலாம். டைமிங் செட் பண்ணி நீங்க பேபிக்கு ஃபீட் பண்ணணும். இதை நம்ம ஷெட்யூல்டு ஃபீடிங்னு சொல்லுவோம். 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா கண்டிப்பா பேபி ஃபீட் பண்ணிருக்கணும். தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி நீங்க ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணி முடிச்சோடனே பேபியை தோல்ல போட்டு தட்டி ஏப்ப வர வரைக்கும் தட்டி கொடுத்து அப்புறம் தான் படுக்க வைக்கணும். பொது இடத்துக்குலாம் நீங்க போனீங்கன்னா அங்க ஃபீடிங் ரூம்ஸ் நிறைய இருக்கு, நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிரஸ்ட் ஃபீடிங் சம்பந்தமான அட்வைசஸ்லாம் அந்த பேம்ப்ளெட்ல இருக்கு. நீங்க படிச்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா என்னை அப்ரோச் பண்ணுங்க. ஹாய்டி, எப்படி இருக்க? அடடே ஷீலா, நல்லா இருக்கேன். எப்படி இருக்க நீ? நான் நல்லா இருக்கேன். பாப்பா எப்படி இருக்கு? நல்லா இருக்காடி. இப்பதான் தூங்க வச்சேன். இவ்வளோ நேரம் ஒரே அழுக. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? பாப்பா எப்படி இருக்கா? பாப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்க. பாப்பாவே தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லடி, நான் ஒர்க் முடிச்சிட்டு நேரா இங்க வந்துட்டேன்டி, அதான் கூட்டிட்டு வரல. சரி அதுக்குள்ள ஒர்க் போறியா? குழந்தை பிறந்த 4 மாசம் தானே ஆச்சு. என்னடி பண்றது, என் ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி, எல்லாரும் அவங்களும் வேலைக்கு போறாங்க, நானும் வேலைக்கு போக வேண்டிய நிலைமை, அதனால தாண்டி போயிட்டு இருக்கேன். அப்படி நீ வேலைக்கு போயிட்டு உன் குழந்தைக்கு நீ பிரஸ்ட் ஃபீட் பண்றது இல்லையா? பண்றது இல்லடி, காலமே பவுடர் பால் கலக்கி வச்சுட்டு போயிருவேன்டி, அம்மா பாத்துப்பாங்க. என்ன ஷீலா சொல்ற? ஏன் டாக்டர்லாம் சொன்னாங்க 6 மாசம் வரை கண்டிப்பா பிரஸ்ட் மில்க் மட்டும்தான் கொடுக்கணும்னு. ஆமாடி, என்னடி பண்றது, என் சிச்சுவேஷன் அப்படி. கம்பெனில லீவும் தர மாட்டேங்கிறாங்க, வீட்டுல பினான்சியலும் ப்ராப்ளமா இருக்கு. இப்படி இருந்தா உன் குழந்தையோட ஹெல்த் எப்படி நல்லா இருக்கும் ஷீலா? ஃபீட் பண்றது இல்லடி, என்னடி பண்றது நானு? சரி, என் டாக்டர் எனக்கு ஒரு மெத்தட் சொன்னாங்க, அது நான் உனக்கு சொல்றேன், வேணும்னா நீயும் ட்ரை பண்ணி பாரு. பிரஸ்ட் பம்ப்னு ஒன்னு இருக்கு, அதை நீ வாங்கி வச்சுக்கோ. உன் பிரஸ்ட் மில்க் பம்ப் பண்ணி வச்சுட்டு போனா உன் குழந்தை அழுகிற டைம்ல இந்த பவுடருக்கு பதிலா பிரஸ்ட் மில்கே கொடுக்கலாம். உன் பிரஸ்ட் மில்க நீயாவே உன் குழந்தைக்கு கொடுக்கலாம். ஆமாடி, இதுவும் நல்லா தான் இருக்கு. நான் இதை வீட்டுல சொல்லி ட்ரை பண்ணி பாக்குறேன். கண்டிப்பா நீ இதை பாரு. உன் குழந்தைக்கு நீ பவுடர் எல்லாம் கொடுக்காத, பிரஸ்ட் மில்கே கொடு. 6 மந்த்துக்கு எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் மில்க் கொடுக்கணும் நீ. அதனால பவுடர் எல்லாம் இப்பவே ஸ்டாப் பண்ணிரு ஷீலா. உன் குழந்தையோட ஹெல்த் கொஞ்சம் பாரு. ஒர்க் நீ போ, ஆனா உன் குழந்தையோட ஹெல்த் உனக்கு முக்கியம் தானே? ஆமாடி, நீ சொல்றது சரிதாண்டி. போயிட்டு ஒரு பம்ப் வாங்கி இது இப்பவே ட்ரை பண்ணு, சரியா? சரிடி. சரி, நீ சாப்பிட்டு போ. நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு ஏதாவது நான் ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருப்பேன். பரவாயில்லடி, வீட்டுல அம்மா பாப்பா தனியா இருப்பா, நான் போய் பாப்பாவை பார்க்கணும். கிளம்புறேன்டி. ஒரு கால் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. இருக்கட்டும், நான் ஆபீஸ்ல இருந்து டென்ஷனா வந்தனா, சரி சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லி வந்துட்டேன். சர்ப்ரைஸா? சரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது பாப்பாவை கூப்பிட்டு வா. சரிடி, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சரி. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிட வந்து உட்காருங்க. பாமா பசிக்குதுல, சாப்பிடணும், மணி ஆகுது. இந்த வந்துட்டேன்டா, உனக்கு பிடிக்கும் தான் பிரியாணி செஞ்சு வச்சிருக்கேன். மாதிரி செஞ்சிருக்கியா? அதை நீ தான் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். தாரணிங்கம்மா. தாரணி, இதோ வந்துட்டேன். என்னடா பக்கத்து வீட்டு பிள்ளைலாம் நல்லா புஸ்டிக்கா இருக்கு, நம்ம பிள்ளை ஏன்டா இப்படி இருக்கு? என்னதான் கம்பேர் பண்ணி வளர்த்த, என் பிள்ளையாவது கம்பேரிசன் இல்லாம வளரணும். எல்லாம் மனசுதான் காரணம். தாரணி நாளைக்கு போகணும் தானே ஹாஸ்பிட்டல்ல? ஆமா, நாளைக்கு போகும்போது இதெல்லாம் கேட்டு வந்துடும். சரிங்க. எவ்வளவு கூட கேட்க சொல்லுவ நீ டாக்டர் கிட்ட. சரி, நீங்க 2 பேரும் போறீங்கல்ல, போய் பாத்துட்டு வந்து சொல்லுங்க. அப்ப பாத்துட்டு வந்து அதை விட்டுனே இதை விட்டுனா அது நொட்டை சொட்டன்னு சொல்லக்கூடாது. சரி, நீ எல்லாத்தையும் கேட்டு வந்தா நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? சரிடா, நாளைக்கு ஹாஸ்பிட்டல்
கூட்டிட்டு போய் அவனை பார்த்துட்டு வந்துரு சரியா? அதெல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. பேர்லாம் வச்சாச்சா? இல்ல டாக்டர், இனிதான் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேர் வைக்கணும். சரி சரி. டாக்டர் அப்படி எப்ப பார்த்தாலும் குழந்தைய நினைச்சு ஒரே பயம், புலம்பிக்கிட்டே இருக்காங்க. சரியா தூங்குறது கூட இல்லை. என்னன்னு கேளுங்களேன். என்னங்க பயம்? இல்ல டாக்டர், பக்கத்து வீட்ல ஒரு குழந்தை இருக்கா. அவளுக்கும் இவளுக்கும் சேம் மந்த் தான். ஆனா அவ பார்க்க நல்லா கொழுன்னு இருக்கா. நம்ம பாப்பா வெயிட்டே ஏற மாட்டேங்கிறா. நானும் கரெக்டா தான் பிரஸ்ட் ஃபீட்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சிஸ்டர் பேபி வெயிட் என்ன? 3.5 kg மேம். 3.5 இருக்காங்க. இதுவே நார்மல் தான். பிரஸ்ட் ஃபீட் பண்ற எல்லா குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வெயிட் ஏறுவாங்க. இந்த மாதிரி பக்கத்து வீட்டு குழந்தையோட கம்பேர் பண்றதெல்லாம் பண்ணாதீங்க. குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் மாசத்துக்கு 500 கிராம் இந்த மாதிரி தான் வெயிட் ஏறுவாங்க. அப்போ வெயிட் கம்மியா இருந்ததுன்னா குழந்தைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லைங்க வெயிட்டை வச்சு நம்ம அதை சொல்ல முடியாது. நீங்க ப்ராப்பரா பிரஸ்ட் ஃபீட் பண்றீங்கல்ல, அதை மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க. டாக்டர் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா டாக்டர். போக ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல டாக்டர், நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து போகணும். பிரஸ்ட் பம்ப்னு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்தேன்ல, அதை யூஸ் பண்ணிருக்கீங்களா? பிரஸ்ட் பம்ப்லாம் வாங்கிட்டேன் டாக்டர். இன்னே அதுல பிராக்டிஸ் பண்ணிட்டு ஃபீட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒர்க் போனீங்கன்னா அந்த பிரஸ்ட் பம்ப் மெத்தட் யூஸ் பண்ணுங்க சரிங்களா? பவுடர் ஃபீடிங்லாம் எதுவும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க இப்போதைக்கு. ஃபுல்லா கம்ப்ளீட்டா 6 மந்த்ஸ்க்கு நீங்க வந்து பேபிக்கு பிரஸ்ட் ஃபீட் மட்டுமே கொடுங்க. வேற எதுவுமே ஓரல கொடுக்காதீங்க சரிங்களா? ஓகே சரிங்க. ஓகே டாக்டர், நான் கிளம்புறேன். சரிங்க டாக்டர், போயிட்டு வரோம். சரிங்க. சரிங்க டாக்டர். சரிங்க. நர்ஸ் அந்த பேஷண்டோட ரிப்போர்ட் மட்டும் எனக்கு அப்டேட் வச்சுக்கோங்க. பேபியோட வெயிட் எனக்கு வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணுங்க ஓகேங்களா? சரிங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்க மேம். சரிங்க. இந்த சொந்தம் போதுமே, இன்பம் என்றும் நீளுமே, ஒன்று சேர்ந்து வாழத்தான்